இந்த கச்சால வந்து கிளப்ப போறோம். இதுல வந்து பெரிய நண்டுகள் மாட்டுற இடம் இது வந்து. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 1/2 கிலோ நண்டாச்சு மாட்டோம். நாங்க வந்து கிளப்பி பார்க்க போறோம். உங்களே பாருங்க, நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு கிடா நண்டு தான் இது. நல்ல மொரட்டு சைஸ் நண்டு தான் இது. நண்பர்களே, நாங்கள் பிடிச்ச களிநண்டுலேயே இந்த நண்டு தான் ரொம்ப பெருசானது. இதனுடைய வெயிட் எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 கிராம் ஆச்சு இருக்கும். நல்லா ஒரு சைஸான தடமான ஒரு பெரிய நண்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய களிநண்டுகள்லாம் மாட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாலத்துலையுமே நம்ம ஒரு 3 கச்சால போட்டிருக்கோம். இதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கச்சா வந்து அந்த கடைசியில் போட்டிருக்கோம். அதை போய் நம்ம கிளப்பி பார்க்கலாம் அதில் எவ்வளோ நண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கச்சால வந்து கிளப்ப போகிறோம். வந்து 1/2 கிலோ நண்டு மாட்டுதா இல்லை 1 கிலோ நண்டு மாட்டுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த கச்சால கிளப்ப வேண்டிதான். மாட்டிக்கிச்சு 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 நண்டு மாட்டிக்கிச்சு. அடுத்து வந்து ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கருவமுள்ளு காடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான களிநண்டுகள் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு கச்சால போட்டிருக்கிறோம். இந்த கச்சால வந்து இப்போ நம்ம கிளப்பி பார்க்கலாம். இந்த பாடு நம்ம ஒரு கச்சால கிளப்பி நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு கிடா நண்டு மாட்டிருக்கு. இதை வந்து கிடா நண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை களிநண்டுன்னு சொல்லுவோம். இதோட வெயிட் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ வச்சிருக்கும். நல்ல சைஸான ஒரு தடமான ஒரு பெரிய நண்டு தான் இது. பாலத்துக்கு வந்தாச்சு. இந்த பாலம் வந்து ரொம்ப மோசமான பாலம். இது வரைக்குமே நாங்கள் இதில் வந்து கச்சால் போட்டு நண்டுகள் கிடைக்காம இருந்ததே கிடையாது. இந்த முறை பார்ப்போம் நண்டு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் வந்து 2 கச்சா போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த கச்சால கிளப்பி பார்க்க போகிறோம். இடத்த பாருங்க, இடமே ரொம்ப கொடூரமான இடம். இந்த நண்டெல்லாம் அதிகப்படியாக களிநண்டு வளர்ப்பு உள்ள இடமா இருக்கும். இந்த சேர் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா புல் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக களிநண்டுகள் இருக்கும். அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல இது வரைக்குமே களிநண்டு எதுவும் மாட்டவே இல்லை. இதோட 5 தடவை போட்டாச்சு. ஏதோ 6வது தடவை அதுங்க மாட்டிக்கிச்சு, உள்ளே மாட்டிக்கிச்சு. இது வரலன்னா நம்மளுக்கு தான் லாஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த கச்சால கிளப்ப போகிறோம். இதுலேயும் வந்து நண்டு இருக்குது. நண்டு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கச்சால் போட்ட இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே ரவுண்டாக அந்த எண்ணெய் மரம் மிளக்கும். அந்த கோழி ரெக்கையோட எண்ணெய் மரம் தான் அது. இப்போ பாருங்கள், நம்ம கச்சால கிளப்ப போகிறோம். கிளப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த களிநண்டு எப்படி மாட்டிட்டு வருதுன்னு பாருங்கள். அந்த இறையை கடிச்சிட்டு இவர்களே, நம்ம ஊர் ஆற்றில் நண்டு கச்சால் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு வந்து கிளப்பி எப்படி பிடிக்கிறன்றதை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இரு நண்டுகள் மாஸ். நண்டு கச்சால் போட்ட இடத்துல ரொம்ப ஆபத்தான இடம்னா அது இந்த இடம் தான். இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து கருவமுள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த சேற்று பகுதியில் எங்கே வந்து கருவமுள் இருக்குன்னு தெரியாது. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கருவமுள்ளில் குத்து வாங்கி நிறைய காயம் அடைஞ்சிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கச்சால் போட்டிருக்கோம். அந்த கச்சாலை வந்து இப்போ கிளப்பி பார்க்க போகிறோம்.
நண்பர்களே, ஒரு நண்டும் ஒரு இறால் மாட்டியிருக்கு. எல்லா கச்சாவும் எடுத்தாச்சு. கடைசியாக சம்பில் ஒரு கச்சா போட்டிருக்கு. அதுலையாச்சும் நண்டு வருதான்னு பார்ப்போம். ஒரு போகிறங்க தான் அது. அதில் வந்தால் தான் பார்ப்போம். ம் 5 கிலோ நண்டு மாட்டிருக்கு. களிநண்டை எப்படி கட்டுறாருன்னு பாருங்கள். நண்டை கட்டுறதுக்குன்னு சில டெக்னிக் இருக்குது. அது வழியாக கட்டினா தான் அந்த நண்டு பிரிச்சுட்டு போகாமல் இருக்கும். மேக்ஸிமம் களிநண்டுன்றது ரொம்ப மசில்ஸ் நிறைஞ்ச நண்டு. அதுகிட்ட கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கை விரலே துண்டாக்கிடும். அதனால தான் இப்படி டெக்னிக்காக அவர் கட்டுறாரு. இந்த கட்டிலேருந்து நண்டு தப்பிக்காது. அதனால் நண்டு எப்படி கட்டுறாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் களிநண்டு பிடிக்க வந்தோம். அதிகாலை ஒரு 5 மணிக்கு வந்தோம். வந்ததில் எங்களுக்கு எவ்வளோ நண்டு மாட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு பவுச்சு மாதிரி இருக்கிறது தான் கொடுவலைன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக ஒரு 25-30 நண்டு இருக்கும். இந்த நண்டே கொஞ்சம் கம்மி தான். இந்த நண்டு போதும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த நண்டை தான் அவர் கட்டிகிட்ருக்காரு. கட்டின நண்டு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். அதை பிடிச்சி கட்டுறவங்களுக்கு இப்படி தான் கட்டணும் நண்டை. அப்போ தான் உங்கள் கை விரல் வந்து அதில் கடிபடாமல் இருக்கும். கட் பண்ணி அது மாற்றி மாற்றி செய்யணும். அதனால் மாட்டுறது எல்லாமே சொல்ல வேண்டியதாங்க.